அடுத்து இன்னொரு ஆவி இருக்கிறது. ஆதியாகமம் 26:14 வாசிக்கிறோம். அங்கே பொறாமையின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஈசாக்கு மேல் அவர்கள் என்ன எடுத்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். 26:14 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தால் தேவன் 100 மடங்கு என்ன செஞ்சாராம்? ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் அவனுக்குள்ள இருந்து வர வர அவன் விருத்தி அடைந்த ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான் பெருகிறதுனால அதை பார்க்கிற அந்த ஜனங்களுக்கு அவன் மேல என்ன இருந்தது? பொறாமை இருந்துச்சு. அல்லேலூயா. பொறாமையின் ஆவி அவர்கள் மேல இருந்துச்சு. இந்த பொறாமை என்பது மிகப்பெரிய மோசம். இந்த பொறாமை 2 சைடுல இருக்கு. கொலைவெறி ஒருவேளை நம்ம மேல என்ன செய்யாது இருக்கா? கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்காது. கொலைவெறி ஆவி தேவ பிள்ளைகளுக்கு வருவது ரொம்ப கஷ்டம். துணிகரமா ஒருத்தன் அருவாளத்துக்கிட்டே யாரும் என்ன செய்ய மாட்டோம், தெரிய மாட்டோம். ஆனா என்ன ஆவி இருந்துகிட்டே இருக்கும்? பொறாமையின் ஆவி எல்லாருக்குள்ளே இருக்குது. உலகத்துக்குள்ளே இருக்குது, கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளே இருக்கு, ஊழியர்களுக்குள்ளே இருக்கு, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது. இந்த பொறாமையின் ஆவி. ஒருத்தன் வாழ்ந்துடக்கூடாது, ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது, ஒருத்தன் நல்லா இருந்துடக்கூடாது, ஒருத்தன் வீடு கட்டிடக்கூடாது, ஒருத்தன் தோட்டப்பருவம் ஆயிடக்கூடாது, ஒருத்தன் பிள்ளைகள் உயர்ந்த பதவிக்கு போயிடக்கூடாது. அது மேல என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? இவங்களுக்கு இப்படி தள்ளிட்டு போயிடும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே பொறாமையின் ஆவிகள் உள்ளுக்குள்ளே இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சு போயிருங்க. சத்தமோட இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, ஆமே இல்லையா? ஆமே. எல்லாரும் நல்லா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருந்த பிரச்சனை இல்லை, எல்லா பிள்ளைகளும் நலமாக இருக்க வேண்டும். எல்லாருடைய கூட அப்படி எண்ணங்கள் வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பொறாமையின் ஆவி பார்த்தீங்கன்னா, வேதம் அப்படித்தான் சொல்லும். பொறாமை என்றால் அதுக்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் அப்படித்தான் சொல்லியிருக்குது. பொறாமைக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. அப்ப அது கொலை குற்றத்தை விட பொறாமை இருந்து எப்படிப்பட்டது? கொடூரமானது அப்படிங்கிறத அது காட்டுது. பெருமை பொறாமை எப்படிப்பட்டது? ரொம்ப மோசமானது என்று அறிந்திருக்கும். ஆகவே இந்த பொறாமையின் ஆவிகள் இன்னைக்கு நிறைய கிரியை செய்து கொண்டிருக்கு. அவன் விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கு. ஈசாக்கு இடையூறு பண்ணது ஃபுல்லாவே என்னதான்? பொறாமை, 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 பொறாமை. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வேலை இடங்கள்ல கூட அவங்க வேலை பார்க்குற இடத்துல பொறாமப்பட்டு அந்த வேலையை என்ன செய்ய விட மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. நல்ல வேலை செய்யறவங்கள சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. அது யாராக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அரசு இல்லாதவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல அடுத்த ப்ரொமோஷன் வந்துடும், நல்ல நேம் இருக்குது, அவங்க வேலை பார்க்குற இடத்துல அலுவலகங்கள் அவங்க நல்ல பெயரோட பிறகுட்டாங்கன்னா இதை இவங்களால் என்ன செய்ய முடியாது. இவன் பேர் மட்டும் இப்போ போயிட்டே இருக்கலாம், இவங்க பேர் மட்டும் இப்போ வந்துட்டு இருக்கலாம். இவங்களை எப்போ கவுத்தலான்னு சொல்லி என்ன செய்வாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆவினா என்னது? பொறாமையின் ஆவி. ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நாங்க சொல்ற உன் மனதை நீங்க யார் மேல் பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் மேல கூட என்ன படாதுன்றாரு? பொறாமப்படாது. ஏன்னா பாவி அவங்க பாட்டு சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சேர்க்கறது மாதிரி உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. சாதாரணமாக தொடங்குவாங்க. 5 வருஷம் முடியும் போது அவங்க கோடிக்கு தான் இருப்பாங்க. அது 1 கோடி 2 கோடிலாம் கிடையாது. என்ன கோடி தான்? 100 கோடி 200 கோடி 500 கோடி அப்படிதான் போவாங்க. அதனால நிறைய போயிட்டே இருக்கும். எங்க இருந்து சம்பாதிக்காங்க, எப்படி வராங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க மேல கூட நீ என்ன பண்ணாதுன்றார் ஆண்டவர். அவங்களுக்காக ஜோம் பண்ணு தவிர அவங்க மேல பொறாமப்பட்டு நம்ம அவங்க சொத்து நமக்கு பாதி வரும்போது வருமா? வர. அதனால அதெல்லாம் வேண்டாம், துருக்கி போட்டுரு அப்படிங்கிறார். அவங்கள விட்டு அப்படிங்கிறார். நீ அவர்கள் மேல என்ன செய்யாத, பாவிகள் மேல என்ன விடாத, பொறாமைப்படாது. அவங்களுக்காக நீ பரிதாபம் கொள்ளுன்னு ஆண்டவர் சொன்னார். அவங்களுக்காக சொல்றான், பரிதாபத்துக்குரியவன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. என்னன்னா, ஒரு அதிகாரி அவரு எவ்வளவு லஞ்சம் கேட்டாரு? 30,000. எவ்வளவு கேட்டிருக்காரு? 30,000 லஞ்சம் கேட்டிருக்காரு. அந்த லஞ்சம் கேட்ட உடனே அவரை விசாரணைக்கு கொடுத்துட்டான். அந்த 30,000 கொடுக்க வேண்டியவன் போய் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். உடனே போய் அந்த 30,000 பிடிச்சிட்டாங்க, கையும் களமாக பிடிச்சி அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் பார்த்தா இவர் கேட்டது இவ்வளோதான், 30,000. இப்போ வீட்டில் போய் நடத்த போனால், ரைட்டு நடத்த போனால் வீட்டில் மட்டும் 4.5 கோடி ரூபா கட்டுக்கிட்டா இருக்குது. கட்டுக்கிட்டா எவ்வளோ இருக்குது அது அப்படியே காமிக்க. இவரை உட்கார வச்சுட்டு செக் அப்படியே 4.5 கோடிக்கு மேலே எங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. இது போக தங்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குது. மாட்டிக்கிடுச்சா? எவ்வளவு இது மாதிரி 30,000 40,000 1 லட்சம் எவ்வளோ கோடி? 4.5 கோடி சேரணும்னா எவ்வளோ? 1 கோடிக்கு எத்தனை லட்சம்? 100 லட்சம். அப்படிதானே?
ஆமா, 1,00,000க்கு எத்தனை ஆயிரம்? 90,000. 100,000 சேர்ந்தா தான் 1,00,000. 100,00,000 சேர்ந்தா தான் 1 கோடி. இப்போ எவ்வளோ வந்துருக்குது? 4 ப்ளஸ் வந்துருக்குன்னு வைங்களேன். 4.5 கோடி இப்போ சம்திங் வந்துருக்குண்ணே. அப்போ 4.5 கோடி ரூபாய்க்கு எத்தனை லட்சம் ஆயிடுச்சு? 450 லட்சம். அது 1000 பேருக்கு பாருங்க. நல்ல கவனிச்சு. இது ஆசை. என்ன வேலை நினைச்சிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கு. இது என்னங்கன்னா யாரை வச்சுக்கிறாங்க? அதான் சொல்றேன். அவங்களாம் இவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்கல்ல, அவங்களாம் இப்படி ஆயிட்டாங்கல்ல. ஏன் நம்ம இந்த சிந்தனை வரும்போதுதான் அடுத்தவங்க மேல உள்ள பொறாமையில தான் இவன் அளவுக்கு அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? சம்பாதிக்க, வாங்க ஆரம்பிக்கணும், செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால அழிவு வரைய தேடி வரும். எதுவுமே நினைக்காதுங்க. அவங்க ஓப்பனா சொல்ற, தேவ சமத்திலையும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி காரியங்களை சம்பாதிச்சல ஒரு காலம் நிலைத்ததாக என்ன இல்லை, சரித்திரம் இல்லை. ஒருவேளை அவங்க காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய அவங்க காலங்களே அதை நிறுத்திருது, அழித்திருது. இல்லைனாலும் அடுத்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்களா, மகனோ மகளோ டோட்டல் அவுட். அதுக்கு உண்மையா இருந்தா அவர் ஆசீர்வச்சிட்டே இருப்பார். சத்தவர்களே சொல்லுங்க, அதுதான் முக்கியம். கோடி கோடியா நம்ம சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு உண்மையா. அல்லேலூயா. சில பேர்கிட்ட கேட்பாங்க, ஏன் எப்படி இருக்கீங்க? சில பாஸ்டர்ஸ் நண்பர்களாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பிரதர் பேசுவாங்க, என்னையா எப்படி இருக்கிறேன்? ஏய், நான் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கேன், நான் ஓஹோடு இல்லாட்ட ஒழுங்கா இருக்கிறேன். அல்லேலூயா. அது போதும். நமக்கு நம்ம இந்த வாழ்க்கையில் எதா எடுத்துட்டு போயிடுவோம், ஒழுங்கா எடுத்துட்டு போயிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோ போதுங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட